ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ராஜகிளி, டைரக்டட் பை உங்கபதி ராமையா. ஸோ ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் நடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா சமுத்திரகனி, தம்பி ராமையா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து சமுத்திரகனி அண்டு தம்பி ராமையா தான். தம்பி ராமையா வந்து இந்த கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. தம்பி ராமையா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆகி அவர் வந்து குப்பைத்தொட்டில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கார். அப்போ வந்து அன்பில் நடத்துகிற சமுத்திரகனி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூப்பிட்டு போய் ஆதரவு அளித்து அவரோட தோட்டத்தெல்லாம் மாற்றி அவருக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரி கிடைக்குது. அதில் அவரை பற்றி எழுதியிருக்கு, தம்பி ராமையா பற்றி எழுதியிருக்கு. ஸோ அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காரைக்குடியில் ஒரு பெரிய ஒரு பெரும்புள்ளி அவர் வியாபாரி. அவர் ஸோ முருகப்பா சென்ட்ராயின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொட்டதெல்லாம் தொலைங்கன்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது டெக்ஸ்டைலில் அவர் வந்து போகலான்னு அவர் ஆசைப்படுறாரு. டெக்ஸ்டைல் வியாபாரம் அதையும் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு பெண்ணு மேலே கான்ட்ராக்ட் கிடைக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி இருந்தது, நல்லாவே இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் வந்து தம்பி ராமையாவோட கேரக்டரைசேஷனுக்காக அதெல்லாம் அந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை வந்து அங்கே சேல் கேர்ளாக இருக்கிற பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் பரிசாக வாங்கிக்கிறேன்ட்டு போயிடுவான். அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ்க்கு வேணால் நல்லா இருந்தது, அதெல்லாம் எடுப்படவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஸோ தம்பி ராமையா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் அதெல்லாம் போய் அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்டலாம் போயிட்டு அது லவ் ஆஃபர் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ட்டின்றவனுக்கும் ஆல்பர்ட்ன்றவனுக்கும் இவருக்கும் கிளாஷ் ஆகும். அவரை கொலை பண்ணுற அளவுக்கு இவர் வந்துடுவார். இவர் தான் கொலை பண்ணாரா இல்லையான்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து ஒரு கொலை குற்றத்தால் ரொம்ப லோவில் வந்து அவர் வந்து ரொம்ப அழிஞ்சு போகிற லெவலுக்கு ஆகிடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததால் அது வந்து எடுப்படாத மாதிரி இருந்தது. இவர் 3வது மனைவி கிட்ட கான்ட்ராக்ட் வந்தோடனே தான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வள்ளியம்மை தெய்வானி கிட்ட ரொம்ப வந்து நல்ல இதோடு இருப்பார். தீபா அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அவர் வந்து நல்லபடியாக இருப்பார். 2வது மனைவி வள்ளியம்மை கல்யாணம் பண்ணும்போதும் ஓரளவுக்கு சுமாரான இது இருக்கும். அந்த 3வது விசாகான்ற ஒரு பொண்ணை இவர் வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக அந்த ஏஜுக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுபடாமல் இருந்தது. பட் இவர் ஆக்ட் பண்ணது நல்லான்ற மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப அதாவது மேட்சே ஆகலை. இருந்தாலும் தம்பி ராமையோட ப்ரெசன்டேஷனுக்காக அது பார்க்குற மாதிரி நம்ம சகிச்சு பார்த்தாலும் அது வந்து நல்லாவே இல்லை. அப்புறம் இந்த கொலை குற்றம் நடக்கிற இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப நீர்த்து போயிடுச்சு அந்த ஸ்கிரிப்ட்டு. அப்புறம் இவர் வந்து திருந்தி அந்த அன்பிலத்தில் இருக்க சமுத்திரகனி வந்து அவரை கூப்பிட்டு போய்ட்டு அவங்க பையன்கிட்ட விடும்போது கூட அந்த பையன் இவரை ஏற்றுக்கிறானா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் எல்லாருக்கும் அது ஒரு ரிஃப்ரெஷ்டு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சமுத்திரகனி அவங்களாம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் தம்பி ராமையோட சீன்ஸ் மட்டும் நல்லா ஆப்டாக இருந்தது தவிர மற்ற எதுவுமே வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா ஷைனாக இருக்குன்னு என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.